அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் இவற்றை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். ஆனால் அதே வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல மாறுதல்களும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தில் வலம் வரப் போகின்றனர். எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்திற்குள் சூரியனும் புதனும் நுழைவதால் பல்வேறு வகையான அலைச்சல் சிரமங்கள் குறைந்து நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. ஆனால் இந்த இரண்டு கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் வலம் வருகிறது. ஏனென்றால் சந்திரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் ஜென்மம் அஷ்டமம் காலகட்டத்தில் மிக சரியான நல்ல மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். தேவையற்ற மனஸ்தாபத்தையும் வீண் வாக்குவாதங்களையும் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன். எனவே சந்திராஷ்டம தினங்களிலும் ஜென்மத்தில் இருக்கும் போதும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதேபோன்று 6ஆம் இடத்தில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருந்தாலும் அங்கு நீச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இதுவும் மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே அவற்றை விலக்கி நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேளையில் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிக சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அஷ்டமத்தில் ராகு பார்க்கிறாருங்க. அங்கு கேது வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. மோட்ச கரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதும் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானமாகிய 4 இருந்தாலும் அவரும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதுவும் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியில் ஜென்ம சனி நிறைவடையக்கூடிய இந்த தருணத்துல அணைய போற விளக்கு பிரகாசமாக எரியும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த தருணத்துல அதீத சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் அஷ்டமத்தில் கேதுவும் குடும்பத்தில் ராகுவும் ஜென்மத்தில் சனியும் இருப்பதால் வீண் விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுங்க. ஏனென்றால் சுக்கிரனும் விரயஸ்தான தான் இந்த மாதத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் சில சுப விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கண்முன்னே சில விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழலும் அதனால் மன வருத்தமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே நிதி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் மிகவும் அதீதமாக தேவைப்படுகிறது. எனவே விழிப்புணர்வுடன் அனைத்தையும் எதிர்கொள்ளும் போது பல்வேறு வகையான சிரமங்களை நிச்சயம் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் அவர் சுகஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே சின்ன சின்ன தடைகள் சிரமங்கள் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள்ல எந்தவிதமான தடையும் ஏற்படாது முடிவுகளை திறன்பட எடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர இயக்கம் பெரிய அளவில் அவரை பாதிக்காது என்பதால் பெரிய அளவிலான சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகளை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி நிலை கொண்டிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு சூழலை தான் உருவாக்குகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. உத்தியோகம் தொழில் ரீதியாக அவசரப்பட்டு எந்த முடிவையும் நிச்சயமாக எடுக்கக்கூடாத ஒரு தருணம்
தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில், உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த வேளையில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய ராகுவும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான நல்ல அமைப்பாக பார்க்க முடியாது. அவரது நட்பு கிரகமான கேதுவும் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் சற்று கூடுதலாகவே தலைதூர்க்கும். எனவே இந்த வேளையில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பதற்கு மனதை ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்லாது எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. நிச்சயமாக பல சிரமங்கள், தடைகள் தகர்ந்து நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பிற்பகுதியில் நுழைகிறாருங்க. மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் இந்த டிசம்பர் மாதத்தில் அதீத நன்மைகளை தரக்கூடிய வலுவான அமைப்பில் சூரியன் ஒருவர் தான் முழுமையாக சஞ்சரிக்கிறார். அதே வேளையில் வித்யாகாரகரான புதனும் நல்ல சில மாற்றங்களை கொடுப்பதால் அலைச்சல் சிரமம் தவிர்க்கப்படும். வீண் விரய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு திருப்திகரமான சூழல் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் கலைத்துறை மற்றும் தொழில், உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் மனதிற்கு பிடித்த நல்ல பணிகளை மேற்கொள்வதோடு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல பலன் நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 6இல் வக்ரம் பெறுகிறாருங்க. முதன்மை உபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான செவ்வாய் அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய பல நிகழ்வுகள் சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இருங்க. பழைய பிரச்சனைகள் தலை தூக்குவதோடு மட்டுமல்லாது புதிதாக புதிய ரூபத்தில் எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் செயல்படுங்க. மற்றபடி மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் நவகிரக சன்னதியை வலம் வந்து வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், உலகில் எந்த மூலையில் கதறி அழுதாலும் அவை அனைத்தும் நல்ல சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.